ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்கே சிவகார்த்திகேயன் சாரோட ஃபயர் வெயிட்டிங்கில் இருக்கும் SK21ஓட டைட்டில் டீசரோட ரிவ்யூ மற்றும் டீசரோட டீகோடிங்கை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ்கே சார் ஃபேன்ஸ் இறங்கிடுச்சு நண்பாஸ், இறங்கிடுச்சு. நீங்கள் அவளா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் SK21ஓட டைட்டில் டீசர் வந்து சற்று முன் இறங்கியிருக்கு நண்பாஸ். ஃபஸ்ட்டு டீசரோட ரிவ்யூவை பற்றி பார்த்துருவோம் நண்பாஸ். சும்மா டீசரை பார்க்கும்போது ஒரு வெறித்தனமான ஃபீல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில் டீசர் வந்து அல்டிமேட் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி படத்தை மேக் பண்ணியிருக்கிறாங்க, சும்மா பார்க்கும்போதே ஹாலிவுட் தரத்தில் இருக்கு. அண்ட் மேலும் எஸ்கே சார் வந்து செம்ம வெறித்தனமாக படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு டீசரை பார்க்கறனாருமே தெரியுது. அண்ட் ஆல்சோ எஸ்கே சாரோட ஹார்ட் ஒர்க்கும் அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமாக ரொம்ப நல்லாவே தெரியுது. சரியான ஆக்ரோஷமாக நடிச்சிருக்கிறாரு படத்தில். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் எப்படிலாம் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு பக்காவாக எஸ்கே வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி டப்பிங் கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பயங்கர எனர்ஜியோட டப்பிங் கொடுக்கணும். எவ்வளோ எனர்ஜி வேணும் தெரியுமா? வேற லெவலில் எஸ்கே சார் வந்து அவரோட டப்பிங்கை வெறித்தனமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த டீசரை பார்க்க நேரம் எஸ்கே சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபிலாம் வேற லெவல் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா பாம் பிளாஸ்டிங் சீன்ஸு, கன் ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாமே செம மாசாவே இருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ படத்தில் காஸ்டியூம்ஸ்லாம் பயங்கரமாகவே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டீசரோட மெயின் ஹைலைட்டே ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் சொல்லணும். என்ன மாதிரி பிஜிஎம், என்ன மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸு பார்க்குற நேரமே சும்மா கூஸ் பம்ஸ் வருது அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்டிங் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு டீசரை பார்க்குற நேரமே தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த டீசர் வந்து எஸ்கே சாரோட பர்த்டேக்கு அவரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காலிவுட் கோட்டை சார்பாக நாளைக்கு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும் எஸ்கே சாருக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் டீசரோட ரிவ்யூ. அடுத்து டீசரை டீகோட் பண்ணலாமா நண்பாஸ்? ஃபர்ஸ்ட் டீசரோட ஹைலைட்டே இந்த படத்தோட டைட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். அமரன்னா என்னன்னு தெரியுமா? அசைக்க முடியாதவன். ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படத்தை வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மேலும் டீசரை பார்க்குற நேரம் படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சின்ன பசங்களை வச்சு தீவிரவாதம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பசங்களோட தீவிரவாதத்தை எப்படி எஸ்கே சார் அண்ட் டீம் வந்து தடுத்தாங்க மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கிற டெரரிசம் எல்லாத்தையும் எப்படி எஸ்கே சார் டீம் வந்து தடுத்தாங்க அப்படின்ற ஸ்டோரியாக தான் இந்த ஸ்டோரி இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டீசரில் சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் காமிச்சிருக்கிறாங்க. டீசரை பார்க்குற நேரம் எஸ்கே சாரும் அவரோட டீம் மெம்பர்ஸும் வந்து இந்தியன் ஆர்மியில் ஸ்பெஷலான ஸ்குவாடாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஸ்குவாட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ அதை பற்றியும் எஸ்கே சார் வந்து டீசரில் பேசியிருக்கிறாரு. அண்ட் அந்த ஸ்குவாடுக்கு ஹெட்டாக நம்ம முகுந்த் அவர்கள் இருக்கிறாரு. அதாவது மேஜர் முகுந்த் ஆர் கமாண்டர் முகுந்த் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ எஸ்கே சாரோட நேம் வந்து படத்தில் வந்து முகுந்தா இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டீசரில் வந்து காஷ்மீரில் சோஃபியனில் 44 சீட்டா கம்பெனியில் இருக்கிறீங்கன்னா யூ ஆர் த சோசன் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைலாக்ஸை பார்க்குற நேரம் 44 சீட்டா கம்பெனி தான் இந்தியன் ஆர்மிக்கு ட்ரெயின்டு சோல்ஜர்ஸை ரெடி பண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் அந்த கம்பெனியில் தான் நம்ம எஸ்கே வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் மேலும் டீசரை பார்க்குற நேரம் படத்தில் வந்து நிறையா மிஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பக்காவாக தெரியுது. எவனும் முகத்தை மூடாத, இந்தியன் ஆர்மியோட முகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவனுங்களுக்கு காட்டு அப்படின்ற டைலாக் வந்து படத்தில் வருது. ஸோ இந்த டைலாக் வந்து கண்டிப்பாக ஒரு சீரியஸான ரிக்கவிட மிஷன் போகிற நேரம் தான் எஸ்கே சார் வந்து பேச போகிறாரு அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ படத்தில் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்க போகுது நண்பாஸ் அந்த போர்ஷனு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் வந்து சோல்ஜர்ஸோட ஷர்ட்டோட பேஜஸ்லாம் முக்கிற சீன் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து படத்தோட ஹைலைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஷார்ட்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ டீசரை பார்க்குற நேரம் இந்தந்த விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களாக தெரிஞ்சிச்சு. மற்றது எல்லாமே படத்தோட சீன்ஸை தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் படத்தோட டீசரை பற்றின டீகோடிங் நண்பாஸ். அண்ட் ஃபைனலாக இந்த டீசர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய டீசர் தான் இது. ஸோ டீசரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக எல்லாரும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எஸ்கே சாரோட வேற பரிமாணத்தை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் நண்பாஸ். அண்ட் செக் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க.
மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.